ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து மருத்துவத்துறையில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18, மேக்ஸிமம் 60 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு 13 விதமான பதவிகள், 12th டிப்ளமோ, டிகிரி, யூஜி, பிஜி, எம்பிபிஎஸ் வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம், நோ ஃபீஸ் தான். இந்த வேலைவாய்ப்புக்கு ஆட்களை இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஆரம்ப சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10,000 மேக்ஸிமம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 3 ஜூன் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணால் போதும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமா அப்படியெல்லாம் எதுவும் நீங்கள் அனுப்பணுங்கிற தேவை கிடையாது. 3 ஜூன் அதுக்குள்ளே லாஸ்ட் டேட் அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் ஒவ்வொரு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம உள்ளே போகிறப்ப பார்ப்போம். இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணணுங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இந்த வேலைவாய்ப்பு கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் அஃபிஷியல் வெப்சைட், சரிங்களா? அதுலேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் ரெசிடென்ட் அல்லது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ், எம்எஸ் ஜென்ரல் சர்ஜரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மினிமம் 1 இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா as per norms தான், ஏஜ் லிமிட் எதுவுமே கொடுக்கல. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 1 ஜூன் 2024 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். எங்கே அப்ளை பண்ணுறதுனா, இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது லாஸ்ட்டில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இரண்டாவது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் 3 ஹிஸ்டோபேத்தாலஜி டெக்னீஷியன் சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் சயின்ஸில் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கூடவே பார்த்தீங்கன்னா பிஜி டிப்ளமோ, எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோபேத்தாலஜி டெக்னீஷியன் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 40,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுவும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும். ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கு தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு இருந்தால் நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஜூன் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் ரிசர்ச் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பிஹெச் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எம்எஸ்சி எப்டிமியாலஜி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எம்எஸ்சி பயோஸ்டாட்டிக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி as per norms தான். இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட்டும் இவங்க சொல்லலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 மே 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜருக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்மா படிச்சிருந்தாலும் சரி, இல்லை எம்டி கம்யூனிட்டி மெடிசன், இல்லை ஜென்ரல் மெடிசன் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை டிஎன்பி இல்லை டிஎம் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். சேலரி as per norms தான். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட்டும் இதுக்கு கொடுக்கல. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/5/2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஆன்லைன் மூலிமா அதுக்கான லிங்க் இங்கே தான் இருக்குது. அண்ட் தென் என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான வேலைவாய்ப்பு.
எம்டி அட்டானமி படிச்சிருக்கவங்க நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மினிமம் 1 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி ஆஸ் பர் இன்ஸ்டிடியூஷனல் நார்ம்ஸ் படி தான் கொடுக்குறாங்க. நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் 25 மே 2024 நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ரெசிடெண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு, சீனியர் ரெசிடெண்ட் ஆர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்டி இல்லை டிஎன்பி படிச்சிருக்கோங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மெடிசன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பி ஜென்ரல் சர்ஜரி இல்லை ஆர்த்தோமிக்ஸ் இதில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்புக்கான சேலரி as per நாம்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் எதுவுமே கொடுக்கல. ஸோ நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தால் போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் 25 மே 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அந்த என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ரிசர்ச் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு. போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் டிகிரி முடிச்சிருக்கணும், கூடவே பார்த்தீங்கன்னா ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சேலரி as per நாம்ஸ் தான். லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 மே 2024 நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் சைக்காலஜிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்ஏ இல்லை எம்எஸ்சி எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா கவுன்சிலிங் ஆர் டெவலப்மெண்ட் சைக்காலஜி இதில் படிச்சிருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருந்தது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஓகே. இது இல்லாமல் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் இல்லை கவுன்சிலிங் ஆர் டெவலப்மெண்ட் சைக்காலஜியில் படிச்சிருக்கவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 25 மே 2024 ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. எம்பிபிஎஸ் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சேலரி as per நாம்ஸ் தான். இந்த வேலைவாய்ப்புக்கு ஏஜ் லிமிட் கொடுக்கல. ஸோ நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் 25 மே 2024 நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டெக்னீஷியன் ட்ரெயினிக்கான வேலைவாய்ப்பு. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இல்லை பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் மாதிரி தான். 8800 உங்களுக்கான ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. 30 வயதுக்குள்ளே இருந்துச்சிங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அனலிட்டிக்கல் லெபார்ட்டரி டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. லாஸ்ட் டேட் 27 மே 2024 நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு. எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா எம்பிபிஎஸ் அல்லது டிப்ளமோ படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி as per நாம்ஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. 27 மே 2024 நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணணும். அதுக்கான லிங்க் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் ட்ரெயினிக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் சயின்ஸ் சப்ஜெக்டில். இது இன்டர்ன்ஷிப் தான் கொடுக்குறாங்க. 7700 உங்களுக்கான ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. 30 வயதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். என்ன வேலைவாய்ப்பு இந்த இதில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் சாம்பிள் கலெக்ஷன் பண்ணணும், டேட்டா என்ட்ரி பண்ணணும், சாம்பிள் ப்ராசஸிங் பண்ணணும். இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 27/5/2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதை பண்ணி முடிச்சோன்னா லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஏதாவது டவுட்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ண. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொகேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூரில் தான் இதுக்கான ஜாப் லொகேஷன். அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.